இன்னைக்கு வீடியோவில் பெட்டு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேவையான பொருளுகள்: வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, இஞ்சி கொத்தமல்லி, தக்காளி, லெமனு, பிரியாணி மசாலா, காரந்தூள், இஞ்சி பூண்டு, பெட்டு. அரிசி வந்து நான் 1 hour ஊற வச்சுருக்கிறேன். தவா காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றுறதுக்கு பாருங்கள். 1/4 கிலோ பெட் பிரியாணி செய்கிறதுக்கு 150 ml எடுத்துக்கிறேன் எண்ணெய். நீங்கள் 1 கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் 250 ml எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற பெட்டுங்க எண்ணெயில் போட்டு வறுக்கலாம். பெட்டை இப்போ எண்ணெயில் போட்டுங்க. இப்போ வந்து பின்னியாக செவி போட்டு இதுமாரி செவந்து வரணும். பட்டை லவங்க போடுறேன், ஏலக்காய், புதினா போடுறேன், வெங்காயம் போடுறேன், பாருங்கள். நல்லா வதக்கினா இருக்கும். அதுமாரி பாருங்கள். இன்னும் மசாலா ஒன்றும் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணல. இதுக்குள்ளே பிரிஞ்சி வாசனை அடிக்குது. வெங்காயம் சிவந்துச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு போடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு அடுத்து போடணும். ஒரு டீஸ்பூன் போட்டுருக்குறேன். இஞ்சி பூண்டு நல்லா பதிஞ்சிச்சுங்க. அடுத்தது நம்ம கேரட் பீன்ஸ் போடணும். நல்லா போட்டுக்கிட்டே வதக்கினா இருக்கணும். அந்த எண்ணெயில் நல்லா வேகணும். அது சாப்பிட்றதுனால நல்லாயிருக்கும். அடுத்து தக்காளி போடணும். சால்ட்டு போடணும். அடுத்தது பாருங்கள், தக்காளி நல்லா வதக்கிச்சுங்க. அடுத்து காரந்தூள், அரை டீஸ்பூன் போதும். அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அரை டீஸ்பூன்.
நான் 4 கிலோ அரிசி சேர்த்துருக்குறேங்க. நான் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 5 நிமிஷம் மூடணும். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா 1 ஹவர் ஊற வச்சுங்க. அரிசி கழுவிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அரிசி கழுவினா அரிசி புண்டுக்கும். பாஸ்மதி ரைஸு நல்ல அரிசியாக பார்த்து வாங்கணும், அப்படின்னா அரிசி புண்டுக்கும். 2 நிமிஷம் மூடி வைக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுத்தது ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, சாப்பாடு தான் கலக்கணும். லெமனு பாதி எடுத்துக்கிறேன். இந்த பாருங்க, இந்த பெட்டை வறுத்து வச்சுக்கிற பெட்டை சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடணும். மூடிட்டு 2 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். பெட்டில் போட்டு சாப்பிட்றது மேலே சாப்பாடு மேலே இருக்கணும். பாருங்க, நெய் மேலே அப்படியே ஊற்றணும். நெய் மேலே அப்படியே டம் போடணும். 2 நிமிஷம் 2 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துட்டு ஓப்பன் பண்ணலாம். இதேமாரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், சாப்பாடு ஒடி வேலை பாருங்கள். எப்போ இதேமாதிரி செய்யலாம். நாளைக்கு வேறு சமையல் பார்க்கலாம்.